உங்களோட ஆத்மா அது வந்து இங்கே உட்காந்து அழுவுமா. நான் பார்த்து பார்த்து வளர்த்த உடம்பு எப்படி எப்படியோ வளர்த்தேன், எப்படி எப்படியோ ஒன்று பார்த்தேன், என் உடம்புக்குள்ளே என்னாலே போக முடியலையே அப்படின்ட்டு உட்காந்து அழுவுமா. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்களாம் வராங்களா அதெல்லாம் பார்க்குமா. அந்த மாதம் வருவாங்கள்ல, அந்த படியெல்லாம் வைப்பாங்களே, அதெல்லாம் எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் நம்ம இல்லைன்னு அழுகுறாங்க, எத்தனை பேர் நம்ம இல்லைன்ட்டு சிரிக்கிறாங்க, சந்தோஷமா வராங்க, அதெல்லாம் பார்க்கமா. இங்கே தான் இருக்குமா, அது விதி முடிகிற வரலாம். ஆனால் என்னதான் பண்ணாலும் அந்த 6 அடி தான் உனக்கும், அவனுக்கும் அந்த 6 அடி தான். எங்கே தான் போனாலும் கடைசியில் இங்கே தான் வந்தாகணும் அப்படின்னு தான் நான் ஓடும். அதுக்கு அச்சிக்கிறாங்க, கொன்றாங்க அப்படின்னு தான். எங்கே சுற்றினாலும் கடைசியில் வந்து இங்கே தான் படுக்க போகிறது, அந்த 6 அடிக்குள்ளே தான். நீ எவ்வளோ பெரிய இடம் வாங்கி போட்டாலும் இடத்துக்கோசம் வச்சுப்பாங்க, சில பேர் பணத்துக்கோசம் வச்சுப்பாங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அதான் எத்தனை போறீங்க, இதுதான் கடைசி உங்களுக்கு இதுதான் அப்படின்னு தான் தோணும். அதான் கடைசி வரலும் எல்லாருமே ஒன்னா இருங்க, பணம் அப்படின்லாம் போகாதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல வந்து இங்கதான் இருக்க போறோம். அவ்வளோ யாருமே வாழ முடியாது. 1000 வருஷம் 100 வருஷம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாளைக்கு நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு இப்போ நீ போய் நம்ம படுகிறோம்னா நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியாது. நைட்லயே செத்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, தூக்கத்திலேயே செத்தவங்களாம். முடிஞ்ச வரலாம் எல்லாம் ஒத்துமையா இருங்க, மக்களை சேருங்க. இப்போ உங்களுக்கு எதனா ஒன்னா கூட பணம் வந்து உங்களை தூக்காது. நாளை பின்ன நீங்க செத்துட்டீங்கன்னா உங்களை ஒரு 4 பேராச்சும் ஓணும் உங்களுக்கு தூக்கம். அப்படி இருந்தா தான் இந்த சுடுகாட்டுக்கு வர முடியும், தூக்கின்னு வர முடியும். அதுக்காச்சும் 4 பேர் வேணும். அதனால மக்களை சம்பாதிங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, வரலாம். போட்டி பொறாமை அது மேல தான் இருங்க.